பத்திரத்தோடும் பாதுகாக்கிற தேவன், எங்களை நீர் கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறேன். இந்த காலை வேளையிலே மீண்டுமாக உம்முடைய பரிசுத்த சன்னதியை நோக்கி பார்க்கத்தக்கதா தேவன் எங்களுக்கு புதிய நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருப்பா. நீர் அதிகாலையின் தேவனாக இருக்கிறேன். அதிகாலை வேளையிலே உம்மை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று உம்முடைய பரிசுத்த வார்த்தை சொல்லுகிறதுக்கு தாமே. அந்த வார்த்தை அது வானமும் பூமியும் ஒளிந்து போனால் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொல்லுகிறதப்பா. அந்த வார்த்தை, அந்த ஒளியாத வார்த்தை, அழியாத வார்த்தை, மகிமையின் வார்த்தை, மகத்துவமான வார்த்தை, பரிசுத்தமுள்ள வார்த்தை, பரிகாரியான உமக்கு நன்றி சொல்லும்படியாக இந்த பரிசுத்த காலை வேளையிலே உம்முடைய கிருபையும் இரக்கமும் எங்களை இம்மட்டுமாய் நீர் ஜீவனோடும் வைத்ததற்காக நன்றி சொல்லும். இந்த பரிசுத்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல காலை வேளையிலே உம்முடைய அன்பு தயவும் கிருபை இரக்கமும் எங்களுடைய ஆயுசு நாட்களை நீர் கூட்டி கொடுத்ததற்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து உம்முடைய வல்லமை இந்த இடத்தை சுற்றி உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆண்டவரே, இதோ இந்த இடத்திலே ஆண்டவரே, இதோ நாங்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த இடத்திலே கூடி வந்து உம்மை ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம் என்று எங்கள் இருதயத்தை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. நாங்கள் வெறுமனே வராதபடி என் தேவன் எனக்கு கடந்த வாரம் முழுவதும், கடந்த மாதம் முழுவதும், இந்த மாதத்திலே 15 நாட்கள் எங்களை கனிமணி போல காத்து எங்களை ஆசீர்வதித்து, எங்களை பலப்படுத்தி, எங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய நீதியின் பாதையிலும் பரிசுத்தத்திலும் நாங்கள் வளரத்தக்கதா, தேவ அன்பும் தேவ இரக்கமும் எங்களுக்கு கிடைக்கத்தக்கதாக தேவன் மகிமை பாராட்டினார், எங்களை கரம் பிடித்து வழிநடத்தினார் என்று நாங்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக இந்த இடத்திலே கூடி வர தேவ அன்பு எங்களிலே நீர் கொடுத்திருக்காக, தேவ கிருபை எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கா. எங்கள் ஜீவியத்திலே நீர் இன்னும் அதிக காரியங்களை செய்ய வல்லவராக, நீர் மகிமை உள்ளவராய், மகத்துவம் உள்ளவருமாய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட பரிசுத்தராகி உம்மை, பரிகாரியாகி உம்மை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லவராகி உம்மைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரும், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், எண்ணிலடங்கா நன்மைகள் செய்கிறவரும், எங்களை ஒவ்வொருவரையும் உண்டாக்கி உருவாக்கினவரும், எங்களுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறவரும், எங்களுக்கு புதிய வருஷங்களை, புது நன்மைகளை கொடுக்கிறவரும் ஆகி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளை நீர் தாமே எல்லா பலவீனத்தை எடுத்து பலத்தை, சுகத்தை கொடுத்து பரிசுத்த அலங்காரத்தோட கத்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்ன வண்ணமாய் நாங்கள் பரிசுத்தத்தோடு இடத்துல வர தேவன் எங்களுக்கு பலனை கொடுத்திருக்காய் நன்றி செலுத்து. தொடர்ந்து இந்த நாளுக்குரிய எல்லா காரியத்திலே உம்முடைய கரம் வழி நடத்தட்டும். வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமா பாடும் பாடல்களிலும் உற்சாகத்தோடு, உண்மையான உத்தமமான இருதயத்தோடும் பாட, ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்று பாட, கைத்தாளத்தோடும் எக்காலத்தோடும் கம்பீர சத்தத்தோடும் பாட தேவ இரக்கம் தர வேண்டுமா இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே மீண்டுமாய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவன் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக, தேவ கிருபையும் தேவ தயவும் அவர் நமக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லும் விதமாய் நாம் சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவநாம மகிமைக்காக இந்த வேளையிலும் பாட்டு புத்தகத்திலே 1269வது பாடல், எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா, எனக்கு ஒரு புகழுடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா என்கிற பாடலை பாடி அவர் தம்முடைய செட்டையின் நிழலிலே நமக்கு ஆறுதலை தருகிறார். அவருடைய செட்டையின் மறைவிலே நமக்கு ஆரோக்கியம் உண்டு, ஏற்ற நேரத்திலே நமக்கு சுகத்தையும் கொடுக்கிற தேவனாம். நம்முடைய எல்லா கண்ணீர், கவலைகள், வேதனைகளை காண்கிறவராய், பார்க்கிறவராய், பதிலை தருகிறவருமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட மகிமையான மகத்துவமான தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் இந்த பாடலை பாடலாம். எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா, எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா, எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா, எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா,
எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் செட்டையில் நிழலில் ஆறுதலே, அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதலே, அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கரத்தினார் என்னை அணுகிறார். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கரத்தினார் என்னை அணைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்யார், ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்வார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையே கணக்கில் வைக்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையோ கணக்கில் வைக்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர்,
சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர், எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. ஆமே. நம்மை ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிற தேவன், நம்மை பேர் சொல்லி அழைக்கிறவர், நம்மை வாழ வைக்கிற தேவன், நம்மை வழிநடத்துகிற தேவன். அப்படிப்பட்ட தேவனுக்கு இந்த காலை வேளையிலே மீண்டுமாய் இன்னும் ஒரு பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே என்று நம்முடைய ஆண்டவர் நம்மை வெறுக்காதவர். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அந்த நிலையை கண்டு அவர் வெறுக்காத தேவன். இந்த பூமியிலே எந்த மனுஷர்கள் என்ன நிலையில் இருந்தாலும் தன்னுடைய அன்பை, ஆதி அன்பை அவை காட்டுகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு இந்த காலை வேளையிலே அவர் நம்மேல் பாராட்டின அந்த அன்பை, அந்த இரக்கத்தை, கிருபையை நினைத்து இன்னும் ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே 1320 எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவரே இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே என்கிற பாடலை பாடி கர்த்தரை நாம் மீண்டுமாய், அவர் நம்மை அன்பு கூறுகிற தேவன், அரவணைக்கிற தேவன், நம்மை கலங்காதபடி வைக்கிற தேவன், நமக்கு அடைக்கலம் தருகிற தேவன், சுகத்தை தருகிற தேவன், நமக்கு இரக்கம், தயவை தருகிற தேவனை மகிமைப்படுத்தும் விதமாய் நாம் பாடலாம். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் நோய்களையே சொல்லி சொல் நோகடிப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல் நோகடிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் கடன்களையே சொல்லி சொல் கலங்க வைப்பார்கள், என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலை நான் இருந்தாலும், பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். வெறும் பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள், வெறும் பட்டமரம் என்று சொல் பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள், அன்பு வேண்டுமா
என்று அழைய வைப்பார்கள். இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் தேவன் ஒருவரே, என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, என் இயேசு ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் தேவன் ஒருவரே, என் இயேசு ஒருவரே. ஆமேன். நம்மை வெறுக்காத தேவன். நாம் வியாதியாய் இருந்தால் நம்முடைய வியாதிகளை சொல்லி, நம்முடைய குறைகளை குற்றங்களை கண்டுபிடித்து நம்மை கலங்க வைக்கிற, நம்மை பரிகாசிக்கிறவர், நம்மை நோக்கடிக்கிறவர்கள் இன்றைக்கு இந்த பூமி எங்கும் காணப்படுகிறார். ஆனாலும் நம்மேல் அன்பு வைத்து அரவணைத்து நம்மை ஆசீர்வதித்து நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிற தேவன், நம்மை வெறுக்காத தேவன், நம்மை கைவிடாத தேவன், கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் என்று சொல்லுகிற, நம்மை ஆட்சி தேற்றுகிற தேவன், நம்மை அரவணைக்கிற தேவன், அப்படிப்பட்ட மகிமை மகத்துவமான தேவனுக்கு, உண்மையுள்ள தேவனுக்கு இந்த காலை வேளையிலே நன்றி சொல்லும் விதமாக நம்மிலே ஆண்கள் பகுதியிலே யாராவது ஒருவர் கர்த்தருடைய கரத்திலே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரமாக. நன்றி அப்பா. நன்றி ஐயா, நன்றி ராஜா. ஆமென், ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். நன்றி ஐயா, நன்றி ராஜா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன், ஆமேன் இயேசுவே. உம்முடைய அன்பிற்காய் நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காய் கிருபைக்காய் நன்றி ஐயா, நன்றி ராஜா. கிருபை செய்யும் இரக்கமாய் மனமிறங்கும் மன்னித்தரலும் கிருபையாயிரும் இரக்கம். ஆமென், ஆமென், ஆமென் ராஜாவே. நன்றி ஐயா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென், ஆமென், ஆமென் ராஜாவே. ஆமென், ஆமென் ராஜாவே. ஆமென், ஆமென், ஆமென் ராஜாவே. ஆமென். நன்றி ஐயா, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆமென், ஆமென் தகப்பனே, சமாதான காரணரே நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ராஜா. நன்றி, நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் தகப்பனே, நன்றி ஐயா, நன்றி ராஜா.
இரக்கமாயிரும், கிருபையா. ஆமென் இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் கவலைகளை கண்ணீர்களை போக்குகிற தேவன், எங்களுக்கு கிருபை இரக்கத்தை தருகிற உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடே துதித்திடுவேன். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடே துதித்திடுவேன். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடே துதித்திடுவேன். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடே துதித்திடுவே. ஆமாண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காய், உம்முடைய அன்பிற்காய், கிருபைக்காய், இரக்கத்திற்காய் நன்றி. இந்த காலை வேளையிலே மீண்டுமாய் நாங்கள் சபையாய் குடும்பமாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க தேவன் எங்களுக்கு பெரிய காரியங்களை, பெரு கிருபையை, பெரிய தயவை கொடுத்திருக்காய். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே மீண்டுமாய் நாங்கள் உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள தேவ கிருபையும் தேவ தயவும் எங்களுக்கு கொடுத்திருக்காய். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, வந்துள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தாமே ஆசீர்வதியும். இந்த நாளிலே கூட விசேஷமாய் ஆண்டவரே, உம்முடைய மகள் அதுலியாவுக்காய் ஜெபிக்கிறோம். மகளுக்கு நீர் இந்த ஆயுசு நாட்களை கூட்டி இன்றைக்கும் கூட நீர் ஒரு புதிய நாளை, புதிய பிறந்த நாளை காண கிருபை கொடுத்திருக்காய். நன்றி செலுத்துகிறோம். கடந்த 26 ஆண்டுகள் கனிமணி போல காத்து இந்த 27ஆம் வருஷத்திலே உடைய அன்பு தயவு கிருபை இரக்கம் மகளுக்கு தொடர்ந்து கிடைக்கும். ஆண்டவரே, அந்த கர்ப்ப கனியும் கர்த்தர் ஆசீர்வதியும். வரும் நாட்களிலே அந்த பிரசவத்திலே கர்த்தர் கூட இருந்து இந்த மகளுக்கு பலத்தை, சுகத்தை கொடுக்க போவதற்காக ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, புது நன்மையை ஆண்டவரே அந்த குடும்பத்திற்குரிய ஆண்டவரே உன்னுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காண்பா என்று சொன்ன வண்ணமா ஆண்டவரே, நீர் எவ்விதமா இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறீர் என்று புறஜாதிகள் மத்தியிலே அவர்களும் சாட்சியாய் நிற்க தேவ இரக்கம் கிடைக்கும். மகளுக்குரிய எல்லா காரியத்திலே ஆண்டவரே, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற காரியத்திலும் சபையிலே சாட்சியாய், குடும்பத்திலே கணவனுக்கு ஏற்ற ஒரு நல்ல மனைவியாய், பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு நல்ல தாயாய் நீர் இம்மட்டும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து உடைய இரக்கம் கிடைக்கும்.
தொடர்ந்து உடைய அன்பு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். அதுபோல விசேஷமா இந்த நாளிலே சகோதரி ஆண்டவரே லில்லிக்காய் ஜெபிக்கிறோம். தன்னுடைய கடந்த நாட்களிலே அந்த கண் ஆபரேஷன்ல கர்த்தர் கூட இருந்து அந்த மகளுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்திருக்காய் நன்று. தொடர்ந்து நல்ல பார்வை கிடைக்கவும், தொடர்ந்து சரீரத்திற்கேற்ற நல்ல சுகபலத்தை கர்த்தர் கட்டளையிடும். அதுபோல இங்குள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரி குடும்ப பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். உடைய அம்மாளை கூடாத காரியம் ஒன்று தேவனால் செய்ய முடியாத ஒன்றும் இல்லை என்று நாங்கள் விசுவாசம். அதிசயங்களை காண பண்ணுகிற அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுக்கிற நமக்கு நன்றி சொல்லும். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை நம்முடைய பிரசன்னம் இருக்கு. வாசிக்கிற வார்த்தைகள், கேட்கிற சத்தியங்கள் சகலமும் உமக்கு பிரியமாய் நாங்கள் எப்படி ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்று நீதாமே வார்த்தையின் மூலமாய் எங்களுக்கு ஆண்டவரை எச்சரிக்கிற தேவனாய், வார்த்தையின் மூலமாய் எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய், வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசுகிற தேவனாய், நீர் வார்த்தையின் மூலமாய் எங்களுக்கு நீர் என்ன செய்ய போகிறீர் என்று வாக்குத்தத்தத்தை அந்த நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள தேவ இரக்கம் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்க, அந்த ஆசீர்வாதங்கள் எங்களிலே தங்கி இருக்க, அந்த நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கத்தக்கதா, எங்கள் குடும்பத்திலே எங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்திலும் அந்த நன்மைகள் கிடைக்கத்தக்கதாய் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வார்த்தையின்படியா அந்த வார்த்தை எங்களிலே நிறைவேறத்தக்கதாக தேவ இரக்கம் தான். தொடர்ந்து உடைய பலத்த கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய நாம மகிமைக்காக சங்கீத புத்தகத்தை வாசித்து தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். சங்கீதம் 127 1 6 வரை, தொடர்ந்து 128 நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா. நீங்கள் அதிகாலையில எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். வாழ வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். சங்கீத புத்தகம் 128 நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கண்டுகளை போல் இருப்பார். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளில் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டி தருவாராக. இந்த நேரத்திலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் வாசித்து தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். இந்த நேரத்திலே வாசித்து தியானிக்க வேண்டிய வேத பகுதி ரோமர் எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமன், in the book of Romans 6th chapter 13 verse. ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் நின்ற வண்ணமாய் வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களால் பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தவர்களின்றி பிழைத்தவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆமென். நாம் நின்ற வண்ணமாக ஒரு நிமிஷம் நாம் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் அதை நமக்கு சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையை எழுதின அந்த தேவனுக்கு
ஒரு நிமிஷம் நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்து நம் ஜெபனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆவியானவரே, வார்த்தையானவரே, ஜீவனானவரே, ஜீவாப்பமே, ஜீவ மன்னாவே, ஜீவ தண்ணீரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே மீண்டுமாய் உம்முடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்க ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னவன் ஆண்டவரே, நீர் இந்த நேரத்திலே எங்கள் மத்தியிலே ஆவியானவராய் உலாவிக் கொண்டிருக்கிறீரப்பா. இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறோம் ஆண்டவரே. பல்லடம் பிள்ளைகள் அவருடைய ஆலயத்திலும், ஆண்டவரே நாங்கள் இங்கே திருப்பூர் பட்டணத்திலும், அதுபோல மகன் அதுல்யா, மகன் ஜோசப் அங்கே ஆலப்புழையிலும், மகன் ஜான் பெங்களூர், இப்படி அநேக இடங்களிலே நாங்கள் ஒன்று கூடி இந்த நேரத்திலே ஆண்டவரே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கு. அதுபோல இந்த யூடியூப் லைவிலும், அதுபோல ஃபேஸ்புக் லைவிலும் அநேக ஜனங்கள் ஒவ்வொரு பகுதியில் இருந்து கேட்டுக்கொண்டா இருக்கிற இந்த நேரத்திலே நீர் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நீர் இருக்கிறவராய் இருக்கிறீர். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படியப்பா. கர்த்தர் ஆண்டவரே, நீர் இந்த வானத்தை நிரப்புகிறவராய், பூமியை நிரப்புகிறவராய் இருக்கிறீரப்பா. உடைய பிரசன்னம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. நீர் மாறாத தேவனாய், நீர் ஒருவராய் ஆண்டவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கி உருவாக்கினது. நீர் மகிமை மகத்துவமானவர், பரிசுத்தம் உள்ள தேவன், பரிகாரியுமாய் இருக்கு. எங்கே நாமத்தில் 2 பேர் 3 பேர் கூடியிருக்க அவள் மத்தியிலே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்த தேவன், நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனம். நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் மட்டுமல்ல, உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவனாய், உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு ஆலோசனையும் கொடுக்கிற தேவனாய். அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி இந்த காலை வேளையிலே வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் பேசி அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்படி எங்களுடைய ஆவியாத்ம சரீரத்தை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஜீவியத்தை நீர் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறீர், அதை நாங்கள் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று. அன்றைக்கு நீர் இந்த பூமியிலே வந்த பொழுது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தேன், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினேன் என்று சொல்லி, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவரே நீர் அந்த உங்களுடைய ஆவியை நீர் ஒப்புக் கொடுத்தீரப்பா. அதே போல நாங்களும் எங்களுடைய ஆயுசு நாட்களிலே என் தேவனுக்கு என்ன சித்தமோ, தேவ சித்தம் எதுவோ என்று அறிந்து அதன்படி ஜீவிக்க எங்களுக்கும் நீர் ஞானத்தை கொடுத்திருக்கிறீரப்பா. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் ஞானத்தில் சம்பூர்ணராகிய என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொன்னீரம். நம்மிடத்திலே கேட்கிற ஒருவரையும் நீர் ஆண்டவரே நீர் கைவிடாத தேவனாய், ஆண்டவரே நீர் அதை கேட்கிறவர்களுக்கு கொடுக்கிறே தேவனாய் இருக்கிறீரம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னீர் ஆண்டவர். நீதாமே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் கேட்கிற எங்களுக்கு அதை வார்த்தையின் மூலமாய் நீர் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறீர். வாக்குத்தத்தம் ஆண்டவரே நிறைவேற்ற வல்லவருமாய் இருக்கிறது. வாக்குத்தத்தம் செய்த தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் வாக்கை நிறைவேற்ற வல்லவருமாய் இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக தேவ இரக்கம் தொடர்ந்து தர வேண்டுமா, வார்த்தையின் மூலமாய் நீர் பேச வேண்டுமா, அந்த வார்த்தையின் அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்கத்தக்கதாக தேவ தயவை தர வேண்டுமா. ஏக சிந்தையோடு ஒருமனதோடு நாங்கள் அதை கேட்க வேண்டுமா. மாம்ச சிந்தை அல்ல, ஆவிக்குரிய சிந்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களா. ஆண்டவரே, மாம்ச சிந்தை அது மரணம், ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று சொல்லப்பட்டது. அதை பெற்றுக்கொள்ள தேவ இரக்கம் தர வேண்டுமா. இந்த வேளையில உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ தாமே மகிமைப்படும், உடைய நாமத்தை மகிமை வரப்படும். எல்லா துதிகனமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆம். நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மீண்டுமா உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். நாம் கடந்த வாரத்திலே 3-4 வாரங்களாக நோவாவை குறித்தும், நோவா அந்த பேழையை செய்து நோவாவுடைய குடும்பம் அந்த பேழைக்குள்ளாக சென்றது. அந்த பேழை இயேசு கிறிஸ்து என்று நாம் தியானித்தோம். ஆமென். இன்றைக்கு யாரெல்லாம் அந்த பேழைக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறார்களோ அவர்களுக்கு மீட்புண்டு, ரட்சிப்புண்டு, அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று
வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆகவே பாருங்கள், நாம் இந்த உலகத்திற்கு மரித்தவர்களாக இருக்கிறோம். ஆமென். நாம் இந்த உலகத்திற்கு மரித்தவர்களாக இருக்கிறோம். நாம் நீதிக்காக பிழைத்திருக்கிறோம். நாம் எதற்காக பிழைத்திருக்கிறோம்? நீதி செய்யவும் தேவனுக்காகவும் நாம் பிழைத்திருக்கிறோம். ஆமென். நாம் நீதி செய்கிற பொழுது தேவன் எது சரி என்று சொல்லுகிறாரோ, எது சத்தியம், எது உண்மை என்று சொல்லுகிறாரோ அதன்படி நடக்கத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். ஆகவே தான் நாம் இன்றைக்கு நம்முடைய இந்த சரீரம், அவர் என்டையர் பாடி, நம்முடைய இந்த சரீரமானது, நான் இன்னைக்கு அநேக வசனங்களை சொல்ல போகிறேன், அதனால நீங்க வாசிக்க வேண்டாம். ஏன்னா சுமார் 50க்கும் அதிகமான வசனங்களை நான் சொல்லுகிறேன். அதனால நீங்க வசனத்தை மாத்திரம் எழுதி அதனுடைய முக்கிய நோக்கத்தை நீங்க எழுதுகிற பொழுது, அதை நீங்கள் தனியாக உட்கார்ந்து தியானிக்கிற பொழுது அது உங்களுக்கு ஆவிக்குரிய காரியத்திலே இன்னும் அநேக பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய டைரி குறிப்பிலே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைரியிலே குறித்துக் கொள்ளுங்கள். அது மிக பிரயோஜனம் உள்ளதாக. அது மட்டுமல்ல, நாம் அந்த கிறிஸ்து என்கிற அந்த ஒரே சரீரத்திலே நாம் அவயங்களாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சரீரத்திற்கு பல அவயங்கள் உண்டு, ஆனால் சரீரம் ஒன்றுதான். அதுபோல தேவன் ஒருவராக இருக்கிறார். ஆமென். தேவன் ஒருவராக இருக்கிறார். ஆகவேதான் அங்கே ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தாலும் அவைகள் ஒரே வேலை இல்லை. அதுபோல நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு அவயங்களாக இருக்கிறோம். நாம் அநேகராக இருக்கிறோம். நம் ஒவ்வொருவரும், ஒருவர் கணவனாக இருக்கலாம், ஒருவர் மனைவியாக, இன்னொருவர் பிள்ளைகளாக, இன்னொருவர் அங்கே தகப்பனாக, இப்படி ஒவ்வொருவர் ஒவ்வொரு குடும்பத்திற்கு வித்தியாசப்பட்டவர்களாக இருக்கலாம். அதுபோல ஊழியத்திலே பாஸ்டர், இவாஞ்சலிஸ்ட் அல்லது பிரீஸ்ட் அல்லது பிரீச்சர், இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையை பொறுப்பில் இருக்கலாம். ஆனால் நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஒரே சரீரத்திலே இருக்கிற ஒரே அவயங்களாக இருக்கிறோம். ஆமென். பாருங்க, அதைத்தான் அங்கே ரோமர் 12:4-5 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தாலும் அவைகள் ஒரே வேலை இல்லை. அதுபோல நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம். ஆமென். ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம். ஆகவே பாருங்க, நாம் இந்த சரீரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டுமாமா? தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். அதைத்தான் இங்க இப்பொழுது நம்ம வாசித்த அந்த 13ஆம் வசனம் சொல்லுகிறது. உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக, ரைட்ஸ்னஸ் ப்ரூஃப், நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். இந்த சரீரமானது எப்படி அந்த பேழைக்குள்ளே சென்ற அந்த நோவாவுடைய குடும்பம் தேவனாலே முன்குறிக்கப்பட்ட குடும்பம், தேவனாலே பாதுகாக்கப்பட்ட குடும்பம், அதை எல்லாவற்றையும் விட அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு தங்களை முழுதும் ஒப்பு கொடுத்து தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்தவர்களாக இருந்தார்கள். ஆமென். அதைத்தான் கடந்த வாரம் நம்ம தியானிச்சோம். நோவா, அவனை பார்த்த அநேக கேலியும் கிண்டலும் பரியாசமும், நீ ஒரு பைத்தியகாரன் என்று கூட சொல்லி இருக்கலாம், நமக்கு தெரியாது, சொல்லி இருக்கலாம். அல்லது அவனை பார்த்து அதை தடை செய்ய அவர்கள் முயன்று இருக்கலாம், அல்லது அவனுக்கு ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவன் என்ன செய்யவில்லை?
தேவன் சொன்ன அந்த வேலையை செய்து முடிக்காமல் இல்லை, அவன் செய்து நிறைவேற்றினான். ஆமென். அந்த பேழையை சரியாக கட்டி முடித்தான். அது மட்டுமல்ல, அந்த பேழைக்குள்ளாக நீயும் உன் குடும்பத்தாரும் நீங்கள் வாங்க என்று சொல்லுகிறது, குடும்பத்தை அவன் ஆயத்தப்படுத்தினான். ஆமென். அவன் மனைவியும் அவனுடைய பிள்ளைகளும் ஆயத்தப்பட்டு அந்த பேழைக்குள்ளாக சென்றார்கள். பாருங்க, அவர்கள் அநேகராக இருந்தார்கள், ஒரு 8 பேர் இருந்தாங்க. ஆனாலும் என்ன செய்யல, அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் குழப்பங்களோ அல்லது நீ சொன்னா நான் ஏன் கேட்கிற, நீ எதுக்கு எனக்கு சொல்ற என்று சொல்லி பிடிவாதம் பிடிக்கல, முரட்டாட்டம் பண்ணல. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக அல்ல, தகப்பன் சொன்னால் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்தார்கள். அவனுடைய மனைவி கணவனுடைய பேச்சை கேட்டார். ஆமென். அதனாலதான் பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவே தலை. ஆமென். அந்த கிறிஸ்து என்கிற அந்த தலையிலே நாம் அவரிடத்திலிருந்து முழு சரீரத்திலே ஒழுங்காக இணைக்கப்பட வேண்டும். அந்த சரீரத்தோடு நீங்க தேவனோடு இணைக்கப்பட்டு உங்களுக்கு இருக்கிற அந்த ஒவ்வொரு அவயமும், நம்ம ஒவ்வொருவரும், ஒவ்வொரு அவயம் என்றால் என்ன, நம்ம தான் அது. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யும் பொழுது, நமக்கு என்ன வேலையை தேவன் கொடுக்கிறாரோ அந்த வேலையிலே நாம் சரியாக இருக்க வேண்டும். அப்படி நீங்க சரியாக இருக்கிற பொழுது உங்கள் சரீரம் அன்பினாலே அது வளர்ச்சி அடைகிறது. ஆமென். அது தேவனுடைய அன்பினாலே நிரப்பப்படுகிறது. நீங்கள் கீழ்ப்படுகிற பொழுது மட்டுமே தேவனுடைய அன்பை முழுவதுமாக பெற்றுக்கொள்ள முடியும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள், நீங்க எவ்வளவு தூரம் பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு உண்மையா இருக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் அவர்கள் உங்களுக்கு அன்பு காட்டுவார்கள், உங்களை வெறுக்க மாட்டாங்க. நீங்க ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மகன் ஏதாவது ஒரு தவறு செய்கிறான், கீழ்ப்படியாமல் இருக்கிறான்னா பெற்றோர்கள் வெறுக்க மாட்டாங்க. மனசுல என்ன நினைச்சுக்குவாங்க, இவன் என்ன சொன்னாலும் திருந்தாத ஜென்மம், அடிபட்டு திருந்தினா ஒழிய இவன் திருந்த மாட்டான்னு விட்டுருவான். நம்ம அப்படிப்பட்ட கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. உலகத்துல நம்ம போய் வேண்டுமென்றே பிரச்சனைகளை கொடுத்து, வேண்டுமென்றே பிரச்சனைகளுக்குள்ள மாட்டி, வேண்டுமென்றே உபத்திரவத்துக்குள்ள போய் சிக்கிக் கொள்ளாதபடி தேவன் நம்மை எச்சரிக்கிறார். ஆமென். அதுதான் தேவ அன்பு, அதுதான் தேவன் நம்மை எச்சரிக்கிற காரியமாக இருக்கிறது. அதற்கு தேவன் கிறிஸ்துவானவர் நமக்கு தலைமையாக, குடும்பத்தின் தலைவராக இருக்கிறார். ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு தலைமை யாரு? கிறிஸ்துதான். ஆமென். ஆகவேதான் எபேசியர் 4:16 சொல்லுது, கிறிஸ்துவே தலை. அப்போ ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி தேவனுக்கு முதலாவது கீழ்ப்படுகிற பொழுது, அந்த தலைக்கு கீழ்ப்படுகிற பொழுது, அந்த குடும்பத்துல தேவ அன்பு வளரும். அந்த குடும்பம் சரியானபடி தேவனுக்கு பயந்து அது கீழ்ப்படிந்து நடக்கும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் ஏற்படி அங்கே விரும்புகிற தலைமைத்துவம். ஆமென். அதான் என்னது? லீடர்ஷிப், தலைமைத்துவம் குடும்பத்திலே காணப்படும். அப்பொழுதுதான் அந்த குடும்பம் கணவனும் மனைவியுமாக அங்கே சரியான ஒரு லீடிங் செய்ய முடியும், அந்த குடும்பத்தை சரியானபடி வழிநடத்த முடியும். கணவன் ஒரு புறம், மனைவி ஒரு புறம், கணவனும் மனைவியும் ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காம போனீங்கன்னா அது தலைமைத்துவம் அல்ல. அதனாலதான் இருவர் ஒருமனப்பட்டாலே ஒழிய ஒன்றாய் நடக்க முடியாது. வேதம் அதை நமக்கு சொல்லி எச்சரிக்கிறது. ஆகவே பாருங்க, அந்த தேவனுடைய அந்த கட்டளைகளுக்கு, அந்த கீழ்ப்படிதலுக்கு அங்கே என்ன இருக்க வேண்டும்? தலைமைத்துவம் இருக்க வேண்டும், லீடர்ஷிப் இருக்க வேண்டும். கணவனும் மனைவிதான் ஒரு குடும்பம். அங்கே நோவா குடும்பத்திலே நோவா அங்கே தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பத்தை நடத்தினார். அதனாலதான் எல்லா குடும்பத்திலே அங்கே கணவன் தான் என்னது? புருஷன் தான் வீட்டுக்கு அதிகாரி, மனைவிக்கு அதிகாரி.
அந்த கணவன் எப்படி இருக்க வேண்டுமாமா? ஒரு உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பயந்தவனாக இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக இருக்க வேண்டும். அப்ப அந்த குடும்பம் என்ன விதிக்கப்படும்? மனைவியும் கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள், பிள்ளைகளும் கீழ்ப்படிந்து நடக்கிறப்போ அந்த குடும்பத்துல ஒரு சரியான ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அதுதான் லீடர்ஷிப், அதுதான் ஒரு சரியான குடும்பம், அதுதான் தேவன் விரும்புகிற குடும்பம். அப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ளும். அதைத்தான் நம்ம இந்த சங்கீதத்துல வாசித்தோம். சங்கீதம் 128 சொல்லுது. அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க, அது மிக அழகாக சொல்லுகிறது. அது எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவன் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போ ஒரு கணவன் முதலாவது தேவனுக்கு பயப்பட்டு நடக்கிற பொழுது அவனுக்கு முதலாவது அந்த பாக்கியம் கிடைக்கிறது, அந்த பிளஸ்ஸிங் வருகிறது. அடுத்தது அந்த கணவன் கையிட்டு செய்கிற அந்த வேலையிலே அது என்ன கொடுக்கிறது? பாக்கியத்தையும் நன்மையும் கொடுக்கிறது. குட் அண்ட் பிளஸ்ஸிங்ஸ் வருகிறது. இரண்டாவது, அவன் அப்படி இருக்கிற பொழுது அவனுடைய மனைவி அந்த குடும்பத்துல எப்படி திராட்சை செடி திராட்சை கொடிகள் வருகிறதோ அதே போல் அந்த பிள்ளைகளும் அந்த குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருப்பாங்க. அப்பா அம்மா எவ்வளவு அன்பு கூறுகிறார்கள், அப்பா அம்மா எப்படி தேவனுக்கு பயப்படுறாங்க, அப்பா சொன்னதை அம்மா அப்படியே கேட்கிறாங்க. அங்கே அவர்களுக்குள்ளாக ஒரு நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கு, சண்டை போடுவதில்லை, அவர்களுக்குள்ளாக பிரச்சனை இல்லை, அவர்களுக்குள்ளாக போட்டி இல்லை. அங்க என்ன நடக்கும்? அந்த குடும்பம் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமேன். அதுதான் என்னது? ஒரு ஆசீர்வாதம் உள்ள குடும்பமாக இருக்கும். இதை அப்படியே நம்முடைய சரீரத்திலே நம்ம கொண்டு வந்து பிக்ஸ் பண்ண போறோம். முதலாவது தலை. நம்முடைய சரீரத்திற்கு என்ன இருக்க வேண்டும்? தலை இருக்க வேண்டும். இந்த தலை தான் யாரு? கிறிஸ்து. ஆமேன். அப்ப இந்த தலை என்ன செய்ய வேண்டும்? தேவன் என்னென்ன கட்டளைகள் கொடுத்தாரோ அந்த கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்போ இது என்னவா இருக்கும்? ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைந்து அன்பு கூர்ந்து அரவணைத்து கீழ்ப்படிதலோடு பரிசுத்தத்தோடு நடக்கிற ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு குடும்பமாக ஒரு தலையாக இருக்கும். ஆமேன். அடுத்தது கண். மத்தேயு 6:22 சொன்னது, சரீரத்தின் விளக்கு கண். ஆகையால் உன் கண் வெளிச்சமாய் இருந்தால், தெளிவாய் இருந்தால், உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். அப்போ ஒரு குடும்பத்துல அந்த கணவன் அல்லது பிள்ளைகள் அல்லது அவனுடைய மனைவி, அவர்கள் அந்த கண்கள் ஆனது ஒரு பரிசுத்தம் உள்ள கண். அது எப்படிப்பட்ட கண்ணாக இருக்கக்கூடாதாமா? வேதம் அநேக கண்களை குறித்து சொல்லுகிறது. நான் அதிலே ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுகிறேன். யோபு சொல்லுகிறாரு, நான் என் கண்ணோடு உடன்படிக்கை செய்தேன், இனி எப்படி அந்நிய ஸ்திரியை பார்ப்பேன். அப்ப கண்ணோடு நம்ம தேவனிடத்திலே உடன்படிக்கை செய்து கொள்கிறோமாமா. இந்த கண் எதை பார்க்க கூடாது? வேசித்தனத்தை பார்க்க கூடாது, விபச்சாரத்தை பார்க்க கூடாது, இச்சை இருக்கக்கூடாது. இந்த கண்ணில் என்ன வரக்கூடாது? இச்சை வரக்கூடாது. அதுக்கு தான் என்னது? உடன்படிக்கை செய்து கொள்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்ற கண்ணுதான் உனக்கு என்னது? உன் சரீரத்திற்கு விளக்கு. இந்த சரீரத்தை பாதுகாத்துக் கொள்வது இந்த கண். அது தெளிவாக இருக்க வேண்டும். அதுல என்ன இருக்கக்கூடாது? மங்கள் இருக்கக்கூடாது. கண்ணு மங்களா இருந்தா தான் போய் ஆபரேஷன் பண்ணுவாங்க. அது என்னது? அது என்னது? குறை. அது ஒரு குறை. கண்ணு மங்களா தெரிஞ்சா அது என்னது? குறை இருக்குன்னு அர்த்தம். அது சரியில்லைன்னு அர்த்தம். அது தேவனுக்கு பிரியமில்லாததை செய்து கொண்டிருக்கிறது, அதுக்கு குறை வந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்க வேண்டுமானால் இந்த கண் எப்படி இருக்க வேண்டும்? தெளிவாக கிளாரிட்டி. இட்ஸ் வெரி கிளியரா இருக்க வேண்டும், தெளிவுள்ளதாக இருக்க வேண்டும். ஆமேன். அப்ப இந்த கண்ணை நீங்க தேவனோடு கூட உடன்படிக்கை செய்கிறீர்கள் என்று யோபு சொல்லுகிறார்.
ஆமென். இச்சையுள்ள கண்ணாக இருக்கக்கூடாது. அதை நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது 1 கொரிந்தியர்ல சொல்லுகிறது, நம்முடைய சரீரத்திலே காதை குறித்து சொல்லுகிறது. காது சொல்லுது, நான் கண்ணல்ல, ஆகையால் இது என்னுடைய சரீரத்தை சேர்ந்தது என்று சொல்ல முடியாது. காதும் நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. அதனாலதான் ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும். அப்போ உங்க காதுகள் வழியாக செய்தியை கேட்கிறீர்கள். ஆமென். உங்கள் காதுகள் என்ன கேட்கிறது? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது. அப்ப இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது உங்களுக்குள்ளாக விசுவாசம் வளர வேண்டும். அந்த விசுவாசம் எப்படி வளர வேண்டும் என்றால், அந்த கேள்விப்படுகிறது தேவனுடைய வார்த்தையிலிருந்து கேள்விப்பட வேண்டும். உலக காரியத்தை கேட்கறது. இன்னைக்கு ஜனங்கள், அங்கே நான் படிச்சேன், நான் அந்த சினிமா படத்தை பார்த்தேன், இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, நான் காதுல கேட்டேன், அல்லது இவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொன்னார்கள் என்று உலக காரியத்தை, உலக பெருமைகளை அல்லது உலகத்திலே செய்யப்படுகிறதை நம்பிக்கொண்டு உலகத்திற்கு பின்னாக செல்லுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தை திரும்பி பாராதபடி வேதம் என்ன சொல்லுகிறதோ, வேதம் எப்படி யாரை விசுவாசிக்க வேண்டும், என்ன நடக்க போகிறது, என்ன நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடந்தது, 3 காரியம், பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். கடந்த காலம், கடந்த காலத்திலே என்ன நடந்தது அது வேதத்தில் இருக்கு. இப்ப என்ன நடக்க போகிறது அதுவும் வேதத்தில் இருக்கிறது. இனி என்ன நடக்க போகும் அதுவும் வேதத்தில் இருக்கிறது. அப்ப அந்த 3 டென்ஸும் 3 காரியங்களும் இந்த வேதத்தில் இருக்கு. அப்ப இந்த 3ஐயும் நீங்க கேள்விப்பட வேண்டும். முதலாவது, அது கேள்விப்படுகிற பொழுது உங்களுடைய விசுவாசம் அது வளர்ச்சி அடையும். ஆமென். உங்கள் காதுகள் வழியாக அது கேள்விப்படுகிற பொழுது அது உங்களுக்குள்ளாக உள் உணர்வை, பகுத்தறிவை, அதான் என்னது பகுத்தறிதல் என்பது. அடுத்தது அது உங்களுக்கு ரெவல்யூஷனை கொண்டு வருகிறது, வெளிப்பாட்டை கொண்டு வருகிறது. ஆமென். அப்ப இந்த காதுகள் தேவையில்லாததை கேட்கக்கூடாது. ஆமென். வதந்திகளை, ரூமர்களை, ஃபேக் நியூஸ், அதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான காரியங்களை, அல்லது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், தவறானதை பேசுகிறதை உங்கள் காதுகள் வழியாக நீங்க அதை செய்யக்கூடாது. அது பரிசுத்த ஆவிக்கு விரோதமானதாக இருக்கிறது. தேவன் உங்களை பயன்படுத்துவதற்கு அது தடையாக இருக்கிறது. ஆமென். அப்ப இந்த கண்கள் அது ஒரு பரிசுத்தம் உள்ளதை பார்த்து பரிசுத்தமானதை, உடன்படிக்கையை மீறாதபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த காதுகள் விசுவாசத்திலே வளருவதற்கும், ஒரு விசுவாசம் உள்ள ஜீவிகளுக்கு தேவையானதை கேட்டு அதன்படி செய்வதற்கும் இதை நாம் பயன்படுத்த வேண்டும். அடுத்தது, நம்முடைய சரீரத்திலே இருப்பது நம்முடைய நாவு, டங்க். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 5-6ஆம் வசனம், நாவு சிறியதாக இருந்தாலும் அது பெரிய காரியங்களை செய்கிறது. அது தீயை போல சரீரத்தை கொளுத்தி அவித்து போடுகிறதாக இருக்கிறது. அப்ப நாவு மிக சின்னதாக இருக்கு. ஆனா இந்த நாவு தான் என்னது, பெரிய காரியங்களை செய்கிறது. அப்படின்னு என்னது, அவன் சொல்லுவான், ஒரு பழமொழி சொல்லுவான், அவன் வாயினாலேயே அவன் கெட்டு போனானப்பா, அவன் வாயினாலேயே அவன் கெட்டு போனான். அப்படின்னு என்ன அர்த்தம்? மற்றவர்களை குறித்து பொல்லாங்கு சொல்றது, மற்றவர்களை சபிப்பது, மற்றவர்களை தூஷிப்பது, மற்றவர்களை வெறுப்பதற்காக நாக்கை பயன்படுத்துவது, கோபமூட்டச் செய்வது, மற்றவர்களை கேலியும் கிண்டலும் பரியாசமும் செய்வதற்கு நாவை பயன்படுத்துவது. பாருங்க எத்தனை காரியம் பாருங்க. இந்த நாக்கு நான் இப்ப சொன்ன இத்தனை காரியத்தையும் செய்கிறது.
ஆனா எதை செய்கிறது இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்க தேவனை துதிக்க பயன்படுத்த வேண்டும். ஆமென். நீங்க தேவனை ஸ்தோத்தரிக்க அதை பயன்படுத்த வேண்டும். வீண் வார்த்தைகளாய் அளப்பக்கூடாது என்று வேதம் உங்களை எச்சரிக்கிறது. உலகத்தான மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பேச உட்கார்ந்தாங்கன்னா அவங்க பேசிட்டே இருப்பாங்க. நீங்க சொல்வதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்க பேச விட்டீங்கன்னா பைபிளை பத்தி பேசவே மாட்டாங்க, ஆண்டவரை பத்தி பேசவே மாட்டாங்க. ஆனா உலக காரியத்தை ஒரு நாள் பூரா, ஒரு நாள் இல்லை, ஒரு வருஷம் பூரா உட்கார்ந்து கேட்டீங்கனால பேசிக்கொண்டே இருப்பார். அப்ப அவங்களுக்குள்ள யார் இருக்கிறார்? முழுவதும் உலகம்தான் இருக்கிறது. முழுவதும் உலக இச்சைகள் நிரம்பி இருக்கிறது. முழுவதும் உலகத்திலே காணப்படுகிறதை பெருமை பேசிக்கொண்டு, உலகத்திலே இப்படி அப்படி என்று குறை சொல்லிக் கொண்டு, மற்றவர்களை குறித்து பொல்லாங்கு பேசிக்கொண்டு, மற்றவர்களை குறித்து வதந்தி பேசிக்கொண்டு, மற்றவர்கள் அவதூறு பேசுகிறதை கேட்டு அந்த அவதூறுகளை பேசுகிற நாவாக அது இருக்கிறது. ஆனால் தேவன் நமக்கு சொல்லுகிறது, அந்த நாவு எதற்கு பயன்படுத்த வேண்டுமாமா? தேவனை பிரியப்படுத்த, தேவனை மகிமைப்படுத்த, இதை எல்லாவற்றையும் பெற உங்கள் குடும்பத்திலே விசுவாசத்தை கட்டி எழுப்பவும், அன்பை வார்த்தைகளை பேசவும், குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளாக அந்த இருக்கிற உறவுகளை பலப்படுத்தவும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்து கொடுக்க, பிள்ளைகளுக்கு தேவையானதை செய்து அவர்களை ஞானத்தோடு புத்தியோடு பரிசுத்தத்தோடு வளர்த்த, அவர்களுக்கு என்ன தேவையோ அதை பேசி அவர்களுக்கு அன்பின் வழியை காட்ட பயன்படுத்த வேண்டும். ஆமென். அதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. அதைத்தான் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு காரியம் காணப்படுகிறதா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னைக்கு எல்லார் கையிலும் மொபைல் வந்தாச்சு. தேவனை மறக்கறக்கு பிசாசு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அது. பிசாசு கொடுத்த ஒரு பெரிய ஆயுதம் என்றால் என்னது? மொபைல் போன் தான். இன்னைக்கு சொல்லுவாங்க, இல்ல மொபைலை வச்சு நான் பேசுறேன், அதை பார்க்கிறேன், இதை பார்க்கிறேன். அது தேவைதான். ஆனால் இன்றைக்கு 99% ஜனங்களை தேவனை மறப்பதற்காக அது பயன்படுத்தப்படுகிற ஒரு பெரிய தந்திரமாக அது பயன்படுத்தப்படுகிறது. நீங்க இன்னைக்கு ஒரு குடும்பத்துல 10 பேர் இருந்தாங்கன்னா, இல்ல 2 பேர் இருந்தாங்கன்னா, ஒரு இந்த போனை கொடுத்து பாருங்க, பட்டன் போனை கொடுத்து பாருங்க, என்ன பேசுறதுக்கு தானே பேசிக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து பாருங்க. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவார்கள். அப்ப அது தவறல்ல. அந்த மொபைல் போன் பயன்படுத்துவது தவறானா தவறல்ல. ஆனால் அது எதற்கு பயன்படுத்தக்கூடாது? உங்கள் நேரத்தை, உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த காலத்தை வீணும் விரயமாக செலவழிக்காதபடி தொழிலுக்காக அல்லது குடும்ப தேவைகளுக்காக, பரிசுத்தத்திற்கு அதை பயன்படுத்தலாம். உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். வீண் பொழுதை போக்குறதுக்கு அது பயன்படுத்துகிற பொழுது அதுவும் ஒரு நாவை போலத்தான். அது உங்களை என்ன செய்து விடும்? கொன்று போடும். இப்ப முந்தா நாள் கூட ஒரு பிரபல நடிகை, அந்த அம்மா கழுத்தை சுத்தி ஒரு இது போட்டிருக்கிறாங்க. இந்த தைராய்டு பேஷண்ட் எல்லாம் கழுத்துல சுத்தி பேண்டு போட்ட மாதிரி போட்டிருக்கு. அந்த அம்மா சொல்லுது, அந்த அம்மாவுக்கு ஒரு 50-60 வயசு இருக்கும். இப்படி எனக்கு நான் மொபைல் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரத்துக்கு மேல நான் பார்த்துட்டே இருப்பேன். இப்ப எனக்கு கழுத்து பிரச்சனை ஆயிடுச்சு. இனி என்னால மொபைலே பார்க்க வேண்டான்ட்டாங்க. நான் மற்றவங்களுக்கு இதை சொல்லணும்னு தான் நான் இன்னைக்கு பத்திரிகைக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு நான் சொல்றேன்னு சொல்லி அந்த அம்மா அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்து அங்க ஒரு காரியத்தை பேசுறாங்க. ஆனா அந்த அம்மாவுடைய காரியம் எல்லாமே ஒரு உலக பிரகாரமா சொன்ன ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையா இருந்தது.
ஆனா இன்னைக்கு அந்த அம்மா சொல்லுது, நீங்க அப்படி தவறான காரியத்தை செய்யாதீங்க. பாருங்க, ஒரு மனிதனை எவ்வளவு சீக்கிரம் அது என்ன செய்கிறது, கொன்று போடுகிறதாக இருக்கிறது. அதனாலதான் அது என்னது, அது ஒரு மரண ஆயுதமாக இருக்கிறது. பிசாசு செய்கிற ஒரு மரண ஆயுதமாக இருக்கிறது. நம்ம மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அடுத்தது, நம்முடைய சரீரத்திலே அங்க தலைப்பகுதிக்கு அடுத்தது என்னது, வாய். இந்த வாய் என்ன செய்ய வேண்டுமாமா, தேவனை புகழ வேண்டும், தேவனை கனப்படுத்த வேண்டும். உங்கள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துங்கள் என்று சொல்லி. சரி, அடுத்தது நம்முடைய மார்பை குறித்தும் நம்முடைய இருதயத்தை குறித்தும் தியானிக்கிறப்போ அங்கே 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, விசுவாசத்தையும் அன்பையும் நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டுமாமா, மார்க்கவசமாக பயன்படுத்த வேண்டும். ஆமேன். அது ரட்சிப்பின் தலைக்கவசமாக அது நாம் அணிந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்கவசம் என்பது அது விசுவாசத்திலே உறுதியாக நிற்பதற்கும் தேவ அன்பிலே நிறைவப்படுவதற்கும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுப்பேன் என்று சொன்ன வண்ணமாக நம்மளுடைய ரட்சிப்பிற்கு அடையாளமாக நம்முடைய மார்பை, எப்படி ஒரு போர் வருகிற பொழுது அந்த போருக்கு செல்கிறவன் மார்க்கவசத்தை அணிந்து கொள்வான், அதே போல நம்முடைய இருதயத்தை விசுவாசத்திலே நாம் நிரப்ப வேண்டும், தேவ அன்பிலே நாம் நிரப்ப வேண்டும். தேவனுடைய இரத்தத்தினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய இருதயத்தை மிக ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளும். அதைத்தான் நீதிமொழிகள் 4:23 சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். அது நின்று ஜீவ ஊற்று. ஏனென்றால் நம்முடைய இருதயத்தில்தான் எண்ணங்கள், ஆசைகள், நோக்கங்கள், இப்படி எல்லா காரியமும் இருதயத்திலே வருகிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இருதயமானது மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறதாம். இருதயம் தான் என்னது, மகா கேடு உள்ளது, கேடான சிந்தனைகள். திருக்குன்னு என்னது, இப்படியும் திரும்பும் அப்படியும் திரும்புறது, ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறது, ஆளுக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறது. அப்ப இந்த இருதயத்தை நீங்க எல்லா காவலோடும் என்ன செய்ய வேண்டும், அதை காத்துக்கொள்ள நீங்க தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும் என்று சொல்லி, இருதயத்தின் நிறைவு நாள், இருதயத்தில் என்ன நிறைஞ்சிருக்கோ அதுதான் உங்களுடைய வாய் பேசுதான். அப்ப வாய்க்கும் இருதயத்திற்கும் தொடர்பு உண்டு. அதனாலதான் சொன்ன, ஒரு மனுஷன் நாள் முழுசும் வாரம் பூரா வருஷம் பூரா உலகத்தை பத்தி பேசிக்கொண்டே இருப்பான், பெருமையா பேசுவான். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிறது பூரா என்னது, உலகம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக உங்களுடைய இருதயத்தை நீங்க தேவனுக்குள்ளாய் காத்து கொள்ளுகிற பொழுது அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும், அதிலிருந்து ஜீவன், தேவன் புறப்படுவார். தேவன் உங்களுடைய இதயத்தை நிரப்ப வேண்டும், தேவனுடைய வார்த்தையை நிரப்ப வேண்டும், தேவனுடைய எண்ணங்கள் நிரப்ப வேண்டும், தேவனுடைய சிந்தைகள் நிரப்ப வேண்டும். ஆமென். அதுதான் உங்களை பாதுகாக்கிறதாக இருக்கிறது, அதுதான் உங்களை தேவனுக்குள்ளாக வழி நடத்துகிறதா. அடுத்தது நம்முடைய கைகள். 1 தீமோத்தேயு 2:8 சொல்லுது, பரிசுத்தமான கைகளை உயர்த்தி கோபமும் சந்தேகமும் இன்றி ஜெபிக்க வேண்டும். இந்த கைகள் எப்படி இருக்க வேண்டுமாமா, பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும். இந்த கைகள்ல அசுத்தம் காணப்படக்கூடாது. இந்த கைகளை நீங்க பொல்லாததற்கு நீட்டக்கூடாது, பொல்லாத காரியத்தை செய்ய இந்த கையை பயன்படுத்தக்கூடாது. இன்னைக்கு கொலை செய்வதற்கு இந்த கையை கத்தி எடுக்கிறார், ஒருத்தனை வெட்டி கொள்வதற்கு இந்த கையை பயன்படுத்துகிறார், அருவருப்பானதை செய்ய கைகளை பயன்படுத்துகிறார்கள், அசுத்தமானதை தொட கைகளை பயன்படுத்துகிறார்கள். இந்த கை எப்படிப்பட்ட கையாக இருக்க வேண்டுமாமா,
பரிசுத்தமாக இந்த கைகள் இருக்க வேண்டும். அதுதான் தேவ சமூகத்திலே அது உயர்த்தப்பட வேண்டும். ஆமென். அப்ப நீங்க தேவ சமூகத்திலே வருகிற பொழுது இந்த கை பரிசுத்தத்தோடு வர வேண்டும். ஒரு கொலைகாரனாக வந்து நிற்க கூடாது, ஒரு அசுத்தனாக வந்து நிற்க கூடாது. நீங்க மொபைல்ல அருவருப்பானதை இந்த கைகள்ல தான் தள்ளி தள்ளி விட்டு பாக்குறீங்க, அக்கிரமமானதை பார்க்கிறீங்க, அசுத்தமானதை பார்க்கிறீர்கள். மற்றவர்களோடு இந்த கைகளை பிடித்து கொண்டுதான் இந்த போனை பயன்படுத்தி பேசுறீங்க. பரியாசமான பேச்சு, கேலியான பேச்சு, அசுத்தமான பேச்சு இந்த கைகளை கொண்டு காதுகள் வழியாக கேட்டு வாய்கள் வழியாக நீங்க பதிலளிக்கிறீங்க. பாருங்க, ஒன்றோடு ஒன்று எப்படி தொடர்பு ஏற்படுகிறது பாருங்க. இந்த கைகளை பயன்படுத்தி போனை பேசுறீங்க, காது வழியாக கேட்கிறீங்க, அடுத்தவன் பேசுறத சொல்றத கேட்கிறீங்க, உங்கள் வாய்கள் வழியாக அதை மற்றவர்களுக்கு சொல்றீங்க. தவறானதை, ஆசையோடு இருக்கிறது, இச்சையானதை. அப்ப இப்ப இந்த சரீரம் என்ன ஆயிருது? அசுத்தத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 6:13, உங்கள் அவயங்களை நீதியின் ஆயுதங்களாக, சரியானதற்குடைய ஆயுதமாக, the right truthfulness என்று சொல்லப்படுகிறது. ஒரு சரியான நீதியான ட்ரூப்ஸ், ஆயுதங்களாக அதை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆமென். பயன்படுத்தித்தான் இதை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். சும்மா நீங்க தேவனிடத்துல வர முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ அவர் போறப்ப பாத்தீங்கன்னா ரோட்ல எங்க பார்த்தாலும் இன்னைக்கு நிறைய பேர் பெருமையா சொல்லுவாங்க, உலகத்தான் கூட சொல்லுவான், ஆமா நான் சர்ச்சு வழியா போறப்ப கூட சர்ச்சை பார்த்துட்டு நான் இயேசுவேன்னு சொல்லிட்டு போவேன், நானும் இயேசுவேன்னு கூப்பிடுவேன், நானும் இயேசுவேன்னு ஜெபிப்பேன், கர்த்தாவேன்னு ஜெபிப்பேன், ஆண்டவரேன்னு ஜெபிப்பேன். எத்தனை நேரத்துக்கு அந்த ஜெபம் இருக்கும்? ஒரு நிமிஷம் தான் இருக்கும், ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும். அதுக்கு பிறகு என்ன ஆயிரும்? அடுத்த நிமிஷமே அவன் உலக வாழ்க்கைக்குள்ளாக சென்று விடுகிறான். ஏன்னா அவன் யார்? அவன் உலகத்தான். உலகத்தானுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உலகத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல். ஆமென். உலகத்தானை போல அந்த ஒத்த வேஷம், அதே மாதிரியான வேஷம் போடுறது இருக்கக்கூடாது. உங்களுக்கு உங்கள் சரீரம் எப்படி இருக்க வேண்டுமாமா? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நான் கர்த்தர், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். அப்ப உங்கள் கைகள் பரிசுத்தம் இருக்க வேண்டும். இந்த கைகள் பரிசுத்தத்தோடு தேவ சமூகத்திலே வந்து நீங்க கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறப்போ, ஆண்டவரே இந்த கை இது பரிசுத்தமா இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால், ஆண்டவரே இந்த கையை பரிசுத்தப்படுத்தும் என்று நீங்க தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் ஒப்பு கொடுத்தல். ஆமென். ஒபீடியன்ஸ் என்பது இதுதான். நான் தான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தாச்சே, ஞானஸ்நானம் எடுக்கிறப்பவே நான் ஒப்பு கொடுத்துட்டேன், இன்னி என்ன அப்படிம்பாங்க. அது நீங்க தேவனோடு ஏற்படுத்துகிற உடன்படிக்கை. அப்ப அந்த உடன்படிக்கையை நீங்க மீறக்கூடாது. புரியுறதா உங்களுக்கு? உங்க கண்ணுல நீங்க ஒரு தவறான காரியத்தை பார்க்கிறப்ப, பேசுறப்போ, உங்கள் காதுகள் வழியாய் கேட்கிறப்போ, கைகள் வழியாய் செய்கிறப்போ, உங்கள் கால்கள் நடக்கிறப்போ, நீங்க போய் அந்த இடத்துல உட்கார்றப்போ, நீங்க போய் அந்த இடத்துல நிக்கிறப்போ, அப்ப இந்த சரீரம் என்ன ஆயிருது? அந்த உடன்படிக்கையை மீறி விடுகிறது. புரியுதா உங்களுக்கு? உடன்படிக்கையை நீங்க மீறக்கூடாதுன்னு வேதம் உங்களுக்கு எச்சரிக்குது. ஞானஸ்நானத்துல நீங்க உடன்படிக்கை பண்றீங்க. நீங்க வாசிங்க, இப்ப நம்ம வாசித்த ரோமர் 6ஆம் அதிகாரத்துல அங்க நீங்க ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறீங்க தேவனோட. கலாத்தியர்லையும் சொல்லுது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு வசனம் சொல்லுது. வாசிங்க, இந்த 2 வசனத்தை இப்ப யாராவது எடுத்து சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் வாசிப்போம். ரோமர் 6:3 வாசிங்க. பாருங்க, அவர் எப்படி மரிச்சாரோ அதை போல நாமும் ஞானஸ்நானம் எடுக்கிறப்பவே இந்த உலகத்துக்கு மரிச்சிட்டோமாமா. இந்த உலகத்துக்குள்ளாக நம்முடைய உலக நம்ம என்னென்ன தவறுகள் செய்தோமோ, குற்றம் செய்தோமோ, பாவம் செய்தோமோ, அக்கிரமம் செய்தோமோ,
பழைய மனுஷன் மரித்து விட்டான். அதான் உடன்படிக்கை. அடுத்தது வாசிங்க, மரணத்திற்குள்ளாக நம்ம அந்த 4வது வசனத்துல வாசிங்க, மரணத்திற்குள்ளாக பாருங்க, புதிய ஜீவன் உள்ளவர்களாக. இப்ப நீங்க ஒரு புது மனுஷனாக, உங்களுக்குள்ள புதிய ஜீவன் வந்திருக்கிறது, பழைய ஜீவன் அல்ல. அந்த பழைய மனுஷன் மரிச்சாச்சு, இப்ப புதிய ஜீவன் வந்து பாருங்க, இப்ப நீங்க அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப அடக்கம், உங்க பழைய மனுஷன் அடக்கம் பண்ணி இப்ப நீங்க புது மனுஷனா எந்திரிச்சு வர்றீங்க. அதைத்தான் கலாத்தியர்ல சொல்லுது. வாசிங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்கலாம். பாருங்க, நீங்க இப்ப எல்லாம் யாரா இருக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற அந்த விசுவாசத்தினால தேவனுடைய புத்திரர் ஆயிட்டீங்க. You are the son of God. You are the son of God. தேவனுடைய புத்திரர்கள், seed of God. இப்போ ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் நீங்க கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். ஏனென்றால் நம்ம தேவனோடு கூட உடன்படிக்கை செய்கிறோம். தேவனோடு கூட அந்த உடன்படிக்கை தான் அது. கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்கிறோம். நீங்க எபேசியர்லயும் இருக்கு அதே காரியத்துல. எபேசியர் சொல்றாரு பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அங்க அவர் என்ன சொன்னாரு பாருங்க. எபேசியர் 4:5 வாசிங்க. போதும். பாருங்க, அது எப்படிப்பட்டதாக இருக்கிறதாமா? ஒரே நம்பிக்கையை கொண்டு வருகிறது, ஒரே சரீரமாய், ஒரே ஆவியாய், ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம் என்று அது நம்மை கொண்டு வருகிறது. அப்ப நம்ம எல்லாருமே இப்ப ஒரே சரீரமாக ஆகிட்டோம். இப்ப இன்னும் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டுமானால், இப்போ ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுத்துட்டு மறுபடியும் பழைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காருன்னு வைங்க, அவர் எப்படி தேவனுடைய அந்த பரிசுத்த அந்த சரீரத்திற்குள்ளாக அவரும் ஒரு பங்காளின்னு சொல்ல முடியும்? இப்ப இந்த கை, என்னுடைய கை பாவம் செய்கிறதுனா, இந்த இடது கை பாவம் செய்தால் வலது கை கவனிச்சு கொண்டிருக்கும். அப்ப இந்த 2 கையும் சேர முடியுமா? சேராது. ஏன்னா இது இந்த வலது கை என்னது? பாவம் செய்த கை. இந்த இடது கைக்கு எப்படி இருக்கும்? இப்ப நீங்க இந்த கையில ஏதோ ஒரு அசுத்தத்தை தொட்டுட்டீங்கன்னா இந்த வலது கை என்ன செய்யும்? உடனடியா கழுவு சொல்லும். அந்த கைய கழுவு, போய் அந்த கைய கழுவி சுத்தம் பண்ணு. நீங்க அதுலயே அந்த அசுத்தத்தோட நீங்க எடுத்து சாப்பிட மாட்டீங்க. அந்த அசுத்தத்தோட வீட்டுக்குள்ள அல்லது போறவங்கிறவங்கிட்ட எல்லாம் கை கொடுக்க முடியாது. புரிகிறதா உங்களுக்கு? அப்போ உங்க சரீரம் அசுத்தமாக இருக்கிற பொழுது, நீங்க சபைக்குள்ளே வருகிற பொழுது அந்த சபையும் அசுத்தமாகிவிடும். அதனாலதான் ஒரு அவிசுவாசி, ஒரு குடும்பத்துல ஒரு அவிசுவாசி இருந்தால், ஒரு பொல்லாத மனுஷன் இருந்தால், அந்த முழு குடும்பத்தையும் அது என்ன செய்து விடும்? அழிச்சு போடும். அந்த குடும்பமே என்ன ஆகிவிடும்? குடும்பத்துல கணவன் சரியில்லைன்னு வைங்க, ஒரு குடிகாரனாக அல்லது கொள்ளைக்காரனாக, திருடனாக அல்லது ரொம்ப மோசமானவனா இருந்தா அந்த குடும்பத்துல எல்லாருக்கும் தான் கெட்ட பேரு. ஒப்பன் ஒரு குடிகாரன், ஒப்பன் ஒரு திருடன், ஒப்பன் ஒரு கொலைகாரன், அல்லது அம்மா ஒரு மோசமான பெண், இப்படி அந்த குடும்பத்தை பழி சொல்லுவார்கள். அப்ப அந்த சரீரம் என்ன ஆகிவிடும்? ஒருவர் செய்கிற தவறு மற்றவர்களை கெடுத்து போடும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீதியின் அவயங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஏன்னா இந்த கைகள் தேவனுக்கென்று சேவை செய்ய வேண்டும். ஆமென். It should be used for service.
என்ன சர்வீஸ்? காஸ்பல் மினிஸ்ட்ரி, சுவிசேஷம் சொல்வதற்கு இந்த கைகளையும் கால்களையும் நம்முடைய சரீரத்தை நம்ம கொடுக்க வேண்டும், ஹெல்ப் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், சப்போர்ட்டாக இருக்க வேண்டும், ஆதரவாக ஜெபிப்பதற்கும் அவர்களுக்காக உதவி செய்கிறதற்கு இந்த கைகளை பயன்படுத்த வேண்டும். நமக்கு கிடைக்கிற வருமானத்துல கொஞ்சம் மற்றவங்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். அப்ப இந்த கைகள் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் யோசிச்சு பாருங்க. அதுபோல நம்முடைய வயிற்றை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர்கள் வயிறு தேவனாமாம், அவர்கள் வயிறு தேவன் சொல்லுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த நேரம் சாப்பாடு சாப்பிட்டு, எந்த நேரம் கிடைக்கிறத பூரா சாப்பிட்டு கொண்டே அழிச்சு போடுற கூட்டம் இருக்கு இந்த பூமியில. எந்த நேரமும் வாசிங்க, பிலிப்பியர் 3:19 சொல்லுகிறது பாருங்க. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். நான் வாசிக்கிறேன் பாருங்க, பிலிப்பியர் 3:18 அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தொரன் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவர்கள் முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சை, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அப்படின்னு என்னது? பூமிக்குரிய காரியத்தை சிந்திக்கிறாங்க. எந்த நேரம் சாப்பிடணும், தூங்கணும், வேலைக்கு போகணும், சாப்பிடணும், நல்ல நிம்மதியா கிடைச்ச காசை சந்தோஷமா உலகத்தானை போல அனுபவிக்க வேண்டியது. அதான் சொல்லுது, அவர்கள் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவுக்கு பகைஞர். அந்த சிலுவை, கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவைக்கு பகைஞர்கள். அந்த சிலுவை பற்றி நீங்க பேசினீங்கனாலே உங்களை வெறுப்பார்கள், உங்கள் மேல் கோபப்படுவார்கள், எரிச்சல் அடைவார்கள். பவுலர் சொல்றாரு, நான் அநேகம் தரம் சொன்னேன், நான் இப்பவும் கண்ணீரோடு சொல்றேன். ஏன்னா அவர்கள் அப்படித்தான், அவர்களுடைய தேவனே வயிறு தான். ஆனா நம்முடைய குடியிருப்போ, ஆமென், நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நம்முடைய இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்ப நம்ம தேவனுக்காக இந்த பூமியில இந்த வயிறை கொடுத்திருக்கிறார் தேவன். இந்த வயிறு எதுக்கு கொடுக்கப்பட்டது? இது ஒரு பரிசுத்தம் உள்ளதாக இந்த வயிறை நீங்க வச்சுக்கொள்ள வேண்டும். சாப்பிட்றதுக்கு தான் அளவா சாப்பிடணும். இந்த வெறி பிடிச்சவனாட்ட சாப்பிடக்கூடாது. ஃபுட்டிம்பாங்க. அப்படின்னு என்னது? ஃபுட்டின்னா என்னது? உணவு பிரியன் அர்த்தம். போஜன பிரியன். வேதம் சொல்லுது போஜன பிரியன்ட்டே இருக்கு. போஜன பிரியன் தான் இன்னைக்கு என்ன புதுசா ஃபுட்டின்னு சும்மா ஒரு டைட்டில் வச்சுக்கிறாங்க. அது பைபிள்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு, நீதிமொழிகள் இருக்கு. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? நீ போஜன பிரியனாய் இராதேங்குது வேதம். சும்மா எந்த நேரம் தின்னுட்டே கிடக்கிறது, ஏதோ ஒண்ணு மென்னு முழுங்கிட்டு பார்த்தீங்கனாலே, அந்த குடும்பத்துக்குள்ள போனீங்கனாலே இது என்னடா வெறி பிடிச்ச கூட்டமா இருக்குது, கிடைக்கிறதெல்லாம் முழுங்கிட்டு அப்படியே என்னமோ தீனியே திங்காதவங்களாட்டன்னு சொல்லுவாங்க. சாப்பாடே கிடைக்காதவங்களாட்ட பறப்பாங்க. அப்படியே எந்த நேரம் பார்த்தாலும் 3 வேளையும் பறப்பாங்க அப்படியே அந்த குழந்தைங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம். அப்படிப்பட்ட போஜன பிரியனாய் நீ இருக்கக்கூடாது. அதனாலதான் நம்ம அடிக்கடி உபவாசம் இருக்கிறோம். ஏன்னா இந்த வயிற்றை நம்ம பரிசுத்தப்படுத்திக்கிறோம், இந்த வயிற்றை நம்ம சுத்திகரித்து வைத்துக் கொள்கிறோம். இது தேவனுக்கென்று தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த இடம் இது. ஆமென். அடுத்தது நம்முடைய கால்கள். நம்முடைய கால்கள், அதுல முழங்கால். வேதம் சொல்லுகிறது, முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை. அப்ப இந்த கால்களை தேவனுக்கு முன்பாக நம்ம முழங்கால் படியிட வைக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் போய் பொம்பளைகளுக்கு முன்னாடி, இன்னைக்கு நீங்க லவ்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, என்னது, பெண் பிள்ளைகள் முன்னால போய் மண்டி போட்டு அது ஒரு பெரிய ஒரு பந்தாவா இன்னைக்கு உலகத்தில் நினைச்சுக்கிறாங்க. பிள்ளைங்க முன்னாடி போய் மண்டி போட்டு அதுகளுக்கு பூவை கொடுத்து இச்சையில விழுந்து போய் மயங்கி விடுகிறது. உங்களை நீங்கள் விற்று போடக்கூடாது.
நீங்க அன்பு செலுத்தலாம். ஆனா என்னது? இச்சையில் விழுவது அது மிக தவறானது ஒன்று. உங்கள் முழங்கால் யாருக்கு முன்பாக தான் முடங்க வேண்டும்? தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்தானுக்கு முன்பாக போய் தப்பு பண்ணிட்டுன்னு போய் போலீஸ் காலில் போய் மண்டி போட்டு விழுகிறது. போலீஸ் நீங்க ஸ்டேஷன்ல போனீங்கன்னா உங்களை அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? எடுத்துறன போட போய் மண்டி போடுறான் அப்படிமா போய் முழங்கால நிக்க சொல்லுவாங்க. பள்ளிக்கூடத்துல நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா பாத்தியார் என்ன சொல்லுவாங்க? போய் மண்டி போட்டு நில்லும்பாங்க, முழங்கால் படிட்டு நில்லும்பாங்க. அப்ப அது ஒரு தண்டனைக்கு அடையாளம், அது ஒரு தவறுக்கு அடையாளம். ஆனா நீங்க எப்ப தேவன் முன்னால முழங்கால் படியிட்டீங்களோ தேவன் உங்களை உயர்த்துவார். ஆமென். அதனாலதான் என்னது? முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை. அப்ப நீங்க எப்பொழுதெல்லாம் உங்கள் முழங்காலை தேவனுக்கு முன்பாக முடக்கிறப்போ தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ஆமென். உங்களை எங்க உயர்த்த வேண்டுமோ அங்கே உயர்த்துவார். ஆமென். அது மட்டுமல்ல, உங்கள் கால்கள், வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 119 105 உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும். உம்முடைய வார்த்தை நம்முடைய காலுக்கு அது ஒரு லைட்டு மாதிரியாமா. ஆமென். அப்ப நம்ம கால் இருளிலே இருக்காதபடி அது வெளிச்சத்தை கொடுக்கிறதாமா. என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இருள் என்றால் என்ன? நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இருள் என்பது என்ன? What is the meaning of the dark? Dark is absent of light. அப்படின்னு என்னது? வெளிச்சம் இல்லாமல் இருப்பதுதான் என்னது? இருள். அங்க வெளிச்சம் இல்லைன்னா இருள் தான். அப்ப தேவன் இல்லை என்றால், தேவன் தான் யாரு? வெளிச்சம். அப்ப தேவன் இல்லை என்றால் நீங்க இருளுக்குள்ள கிடப்பீங்க. அப்ப ஒரு மனிதனுக்கு வெளிச்சம் மிக அவசியம். வெளிச்சம் இல்லைன்னா என்னது? இருளுக்குள்ளாக போய்விடுவீர்கள். அப்படின்னு என்னது? இருள் என்றது என்னது? சாத்தான், பிசாசு, பாவம், அசுத்தம், அருவருப்பு, வேசித்தனம், விக்கிரகாராதனை, உலக இச்சைகள், கண்களின் இச்சைகள், மாம்ச இச்சைகள், இப்படி சொல்லிட்டே போலாம். இதெல்லாமே இருளுக்குள்ளான ஜனங்கள் செய்கிற காரியங்கள். அப்ப நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடவுங்கள்ங்கிறது வேதம். அப்ப உங்களுக்கு வெளிச்சம் எங்கிருந்து வருகிறதாமா? தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. அது உங்கள் கால்கள் சரியானபடி நடக்க. ஆமென். நீங்க உங்களுடைய நடைகள் உறுதிப்பட வேண்டும். உங்க நடைகள் என்ன செய்ய வேண்டும்? அது தேவனுக்குள்ளாக இருக்க வேண்டும். அதனாலதான் எபேசியர் 6:15 சொல்லுது, சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த பாதங்களை நீங்க அணிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கால்கள் உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்க போரிடம் சமாதானத்தை சொல்லுகிற இடமாக இருக்க வேண்டும், சுவிசேஷத்தை சொல்லுகிற இடமாக இருக்க வேண்டும். நான் அதைத்தான் அடிக்கடி சொல்லுவேன். ஒருத்தர் வீட்டுக்குள்ள வர்றாரு அப்படின்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலரை பார்த்து, என்னன்னு, அவன் வந்தாலே சண்டை தான், அவன் போன் பண்ணாலே பிரச்சனை தான், அவன் பேச ஆரம்பிச்சாலே இன்னைக்கு சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அவன் நாக்கு என்னது, நாக்கு கருநாக்கு, இப்படி ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த மனுஷனுக்குள்ளாக சமாதானத்தின் ஆவி இல்லை. ஆமென். அந்த மனிதனுக்குள்ளாக தேவன் இல்லை. தேவன் ஒரு மனிதனுக்குள்ள இல்லை என்றால் அவன் இருளே இருக்கிறான். அவன் போகிற இடம் குழப்பம்தான். அவன் போகிற காரியம் பிரச்சனையில தான் போய் முடியும், சண்டையில தான் முடியும், சச்சரவுல தான் முடியும். அங்கே வேதனைகள் வரும், பாவங்கள் பெருகும், அசுத்தங்கள் காணப்படும், அக்கிரமங்கள் காணப்படும், அநியாயம் காணப்படும். தேவ பிள்ளைகளுக்குள்ளாக அது இருக்கக்கூடாது. ஆமென். ஏனென்றால் உங்கள் கால்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க பயன்படுத்த வேண்டும். சாராய கடைக்கு ஓடுற காலா, பீடி சிகரெட் குடிக்கிறக்கோ அல்லது வேசித்தனம் பண்ணுவதற்கோ திருடுவதற்கோ உங்கள் கால்களை பயன்படுத்தக்கூடாது. இந்த கால் எதற்கு பயன்படுத்த வேண்டும்? தேவனுக்காக நிற்கிறதற்கு பயன்படுத்த வேண்டும். நான் நிற்கும்
இடம் என்ன எப்படிப்பட்டமாக இருக்க வேண்டும்? அது கர்த்தருடைய வார்த்தைக்காக நிற்கிற இடமாக இருக்கும். நான் நிற்கும் இடம் அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? கிறிஸ்து என்கிற பாறை மேலே நான் நிற்க வேண்டும். ஆமென். நான் ஒரு வறண்ட காட்டுக்குள்ள போய் நிற்க கூடாது, வறட்சியிலே நிற்கக்கூடாது, இருளிலே நான் நிற்கக்கூடாது, அசுத்தத்திலே நான் போய் நிற்கக்கூடாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 10:15 நற்செய்தியை அறிவிக்கிறவரின் பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். நற்செய்தியை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானது. ஏசாயா 52:7 சொல்லுது, சமாதானத்தை அறிவித்து நன்மையான செய்திகளை கொண்டு வருவருடைய பாதங்கள் அது எவ்வளவு அழகானவைகளாம். எபேசியர் 6:15 சொல்லு, சமாதானத்தின் சுவிசேஷத்தை உங்கள் பாதரட்சியை அணிந்து அதை அறிவிக்க வேண்டும். சங்கீதம் 1:1 சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நீங்க நடக்கக்கூடாது. இன்னைக்கு உலகத்தான் உங்களுக்கு 1000 யோசனை சொல்லுவான். இங்க போ, அங்க போ, இதை செய், அதை செய், இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, உங்களுக்கு 1000 ஐடியா கொடுக்கறதுக்கு வருவாங்க. அப்படியெல்லாம் நீங்க நடக்கக்கூடாதபடி வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 4:14 நீதிமொழிகள் 4:14 துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசிக்காதே, நீ அந்த வழியாவே நடக்காதேங்கிறார். தீயவர் வழியிலே நடக்காதேங்குது. நான் சொல்ற இது எல்லா வசனமும் திருக்குறள் இருக்கு. ஏன் திருக்குறள் வேதத்தினுடைய இன்னொரு காப்பி என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், 2000 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது திருக்குறள். அது நீதிமொழிகள் புத்தகத்தின் அடிப்படையிலே முழுசுமாக எழுதப்பட்டது. நீதிமொழிகளிலும் சங்கீதத்தில் என்ன சொல்லி இருக்கோ அது அப்படியே அதில் இருக்கு. நீங்க இந்த வசனத்தையும் அதையும் எடுத்து ஆங்கிலத்தில் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க, இதுல இருக்கிறது அப்படியே அங்க இருக்கும். மத்தேயு 7:13 சொல்லுது, அழிவுக்கு செல்லும் வாசல் எப்படி இருக்குமாமா? வழி விசாலமாக இருக்கு. ஜீவனுக்கு செல்லும் வாசல் குறுகிய வாசல் என்று சொல்ல. அப்ப இன்னைக்கு அதனாலதான் ஜனங்கள் அழிவை நோக்கி கூட்டம் கூட்டமா போயிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய வாழிக்கு செல்லுகிற ஜனங்கள் இன்றைக்கு என்ன ஆயிட்டு இருக்கிறாங்க? நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு வருகிறார். அப்ப நீங்க எந்த இடத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஜீவனுக்கு செல்லுகிற வழியா, அழிவுக்கு செல்லுகிற வழியா? உலகத்தானை போல நடக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிறப்ப நாங்க உலகத்தானை போலத்தானே நடக்க வேண்டும், அவங்கள போலத்தானே நாங்களும் பேசணும், நடக்கணும். நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை எந்த நேரமும் மறந்துவிடக்கூடாது. ஆமென். நாம தேவனுடைய பிள்ளைகள். தேவன் நமக்கு எதற்கு அழைத்தாரோ, தேவன் நமக்கு என்ன செய்ய சொன்னாரோ அதைத்தான் நம்ம செய்ய வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியமானது. அதுதான் என்னது? ரோமர் 12:1 சொல்லுது, வாசிங்க. ரோமர் 12:1 சொல்லுது, இதுவே புத்தியுள்ள ஆராதனைங்கிறது. இதுவே நீங்கள் உங்கள் சரீரங்களை, எப்படி? உங்கள் சரீரம்னா என்னது? நான் இப்ப சொன்ன எல்லாமே, உங்களுடைய தலை, உங்கள் கண்கள், உங்கள் காதுகள், உங்களுடைய வாய், உங்களுடைய நாவு, உங்களுடைய இருதயம், உங்களுடைய வயிறு, கைகள், கால்கள், உங்களுடைய ஷோல்டர் கூட, உங்கள் தோள்பட்டையில அதுக்கு கூட பைபிள் வசனம் இருக்கு. அது தேவனுடைய வல்லமை இறங்குகிற இடம். பெலன், தேவ பெலன் உங்களுக்கு ஷோல்டரை போல இருக்குமாமா. ஏன்னா இந்த ஷோல்டர் தான் இந்த சரீரத்தையே இயக்குகிற மிக முக்கியமான கருவி. அதுதான் தேவனுடைய வல்லமை. ஆமென். தேவன் வல்லமையா இறங்குறாருன்னு என்னது? அது ஷோல்டர்ல தான் இறங்கும். ஏன்னா இந்த ஷோல்டர் தான் கைகளை கால்களை இயக்குவதற்கு பயன்படுத்துகிறோம். அப்ப பாருங்க, உங்கள் சரீரங்கள் எப்படி இருக்க வேண்டுமாமா? பரிசுத்தமாக, தேவனுக்கு பிரியமாக, அது ஜீவனுள்ள பலியாக இருக்க வேண்டும். உயிர் செத்து போன பலி அல்ல. மரித்த பிறகு மரித்த மனுஷன்
தேவனை துதியான். அப்ப நீங்க உயிரோடு இருக்கிறப்போ இந்த சரீரத்தை ஜீவ பலியாக நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? முதலாவது உங்களுடைய தலைகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே, இந்த தலை முழுவதும் கிறிஸ்துவனுடைய சிந்தை நிரம்ப வேண்டும். ஆமென். கிறிஸ்து இந்த சிந்தைக்குள்ளாக வர வேண்டும், என்னுடைய எண்ணத்திற்குள்ளாக வர வேண்டும். அடுத்தது என்னது? என்னுடைய கண்கள், இந்த கண்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். என்னுடைய காதுகள் பரிசுத்தத்தை கேட்க வேண்டும், பரிசுத்தத்தை பேச வேண்டும். என் உதடுகள், என் வாய்கள் பரிசுத்தத்தை செய்ய வேண்டும். என் கைகளில் பரிசுத்தம் வேண்டும். என்னுடைய இருதயத்தில் பரிசுத்தம் வேண்டும். என்னுடைய வயிற்றில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். அசுத்தத்தை போட்டு நான் நிரப்பக்கூடாது. என்னுடைய வயிறு தேவன் அல்ல, தேவன் தான் என்னுடைய வயிறு. ஆமென். அப்ப என்னுடைய கால்கள், என்னுடைய சரீரங்கள், இன்னும் ஒண்ணு உங்களுடைய அவயங்கள், சீக்ரெட் பார்ட் சொல்லுவாங்க, அது கூட பரிசுத்தமா இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. உங்களுடைய சரீரத்தை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்க கூடாது. ஏன்னா நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுடைய அந்த விவாக மஞ்சம் எப்படி இருக்க வேண்டுமாமா? விவாக மஞ்சம், பேதுரு சொல்றாரு, அந்த விவாக மஞ்சம் எப்படி இருக்க வேண்டுமாமா? அசுத்திப்படக்கூடாதாம். அந்த விவாக மஞ்சம் அசுத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்றார். அப்ப பாருங்க எவ்வளவு தூரம் நீங்க உங்களுடைய சரீரத்தை குறித்து தேவன் கவலை கொள்ளுகிறார்னு பாருங்க. அந்த விவாக மஞ்சம் எப்படி இருக்க வேண்டுமாமா? ஒரு பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும். அது தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். தேவன் விரும்புகிறதாக இருக்க வேண்டும். அது உண்மையுள்ளதாக இருக்க வேண்டுமா? ஆமென். அப்ப உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு அவயங்கள், அதைத்தான் அங்கே நீங்க 1 கொரிந்தியர்ல வாசித்தீங்கன்னா அந்த சரீரத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல அந்த அதிகாரம் பூரா அதைத்தான் சொல்லுகிறது. 12:12 இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா சரீரம் ஒன்று, அவயங்கள் வேறு. சரீரம் அநேகமா இருந்தாலும் சரீரம் ஒன்றா இருக்காது. அப்படியே கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதன், கிரேக்கன், அடிமை, சுயாதீனர் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாய் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அடுத்து சொல்றார் பாருங்க, காலானது கையாய் இராதபடியினால் நான் சரீரத்தின் அவயம் அல்ல என்று அது சொல்லாது. சரீரம் முழுவதும் கண்ணால் செவியால் இருந்தா செவியானது மோப்பம் எங்கே? இன்னும் அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்க. அப்ப இந்த சரீரம் முழுவதும் எப்படி இருக்க வேண்டுமாமா? பரிசுத்தத்தோடு இருக்கும். அதைத்தான் எபேசியர் 4:17 சொல்லப்பட்டிருக்கிறது. இனி மற்ற புரஜாதிகளைப் போல நீங்கள் உங்கள் மனதில் வீணான சிந்தனையின்படி நடக்காதபடி கிறிஸ்துவனுடைய வழிகளின்படியே, உலகத்தின் வழியில் அல்ல, கிறிஸ்துவனுடைய வழிகளில் நீங்கள் நடக்க வேண்டும். 1 யோவான் 1:6 சொல்லுது, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, நான் தேவனோடு கூட தான் இருக்கிறேன், நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன், நானும் ராபோஜனம் எடுக்கிறேன், நானும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன்னு சொல்லி இருளில் நடந்தால் நாம் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். நாம் சத்தியத்தின்படி நடவாமல் இருளுக்குரியவர்களாகி விடுவோம். நம்முடைய வாழ்க்கை இருளுக்குரியது அல்ல, சத்தியத்திலும் வெளிச்சத்திலும் நடக்க வேண்டும். அதைத்தான் சங்கீதம் 25:5 சொல்லுது, உமது சத்தியத்திலே என்னை நடத்தி எனக்கு போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன். யோவான் 14:6 ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, நம்முடைய தலை, நம்முடைய கண்கள், நம்முடைய காதுகள், நம்முடைய இருதயம், நம்முடைய கைகள், நம்முடைய வயிறு, நம்முடைய காதுகள், நம்முடைய பாதங்கள், இப்படி நம்முடைய முழு சரீரமும் ஆமென் தேவனுக்கு சொந்தமானது. இது நமக்குரியது அல்ல. இதை நீங்க என்னது, அதைத்தான் அங்கே
ரோமன் 12:18 சொல்லுது, தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அப்ப இந்த சரீரத்திலே தேவன் இந்த ஒவ்வொரு அவயத்தையும் வைத்தது அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். ஏன் உங்களுக்கு ஒரு 10 வாய் கொடுக்கல? ஏன் உங்களுக்கு 10 கை கொடுக்கல? ஏன் ஒரு 10 கண்ணு கொடுக்கல? அப்ப உங்க சரீரம் என்ன ஆயிரும்? இன்னும் அசுத்தம், அக்கறம், அருவருப்பு அதிகமாயிரும். அப்ப எது வேண்டுமோ அதை சரியாய் கொடுத்திருக்கிறார். எங்க ஒண்ணு வேணுமோ அங்க ஒண்ணு கொடுக்கிறார். ஒரு வாய் தான் கொடுக்கிறார். கை மாதிரி 2 கை கொடுக்கல, விரல் மாதிரி 10 விரல் கொடுக்கல. விரல் 10 இருக்குது. அதே மாதிரி ஒரு காது, ஒரு 10 இடத்துல காது வச்சிருந்தா எப்படி இருக்கும்? கண்ணு 10 இடத்துல கண்ணு வச்சிருந்தாருன்னா எப்படி இருக்கும்? பார்ப்பதற்கே அருவருப்பா இருக்கும். அப்ப எது தேவையோ அதை தேவன் சரியானபடி வைத்திருக்கிறார். ஆமென். அது ஒவ்வொன்றும் பரிசுத்தத்திற்கென்றும் தேவனுக்கென்றும் தேவன் கொடுத்திருக்கிறார். அது அவருக்குரியது. ஆமென். அது உங்களுக்குரியது அல்ல. நீங்க உங்க சரீரத்துல வியாதிகள் வருகிறது என்றால் அதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்கள் சரீரத்துல அந்த அவயத்தை நீங்கள் தேவனுக்கு சரியாய் ஒப்பு கொடுக்கவில்லை. அதை நீங்கள் சரியாய் ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பலவீனம் வராதாம், வியாதிகள் வராதாம். அப்ப நீங்க எதை தேவனுக்கு சரியாய் ஒப்பு கொடுக்காம அதை உங்களுடைய விருப்பத்தின்படி, உங்களுடைய இச்சையின்படி நீங்க செய்தீர்களோ அந்த நாள அந்த சரீரத்தில் அந்த பகுதி வியாதிகளினால அங்கே மற்றவர்கள் அதை குறித்து குறை சொல்ல, மற்றவர்கள் அதை குறித்து உங்களை குற்றப்படுத்த அது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய சரீரத்தை நீங்க பரிசுத்தமா வைக்கலீங்கன்னா உங்களை வேசின்றுவான் அல்லது உங்களை திருடன்னு சொல்லிடுவான். உங்கள் கைகள் சுத்தமா இல்லைன்னா, ஐயோ அவனை வீட்டுக்குள்ள விடுறப்ப பார்த்து விடு, ஏதோன்னு திருடிட்டு போயிடுவான், இல்லாட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டு போயிடுவான் அவன் அப்படிமா. ஏன் அப்படின்னா அவன் என்னது, அவனுடைய நடவடிக்கைகளை வைத்து மற்றவர்கள் சொல்லுகிறார். அதனாலதான் நம்ம இருளிலே நடக்காமல் சத்தியத்தின்படி நாம் நடக்க வேண்டும். தீமையான வழிகளுக்கு செல்லாமல் நம் நீதியின் வழியிலே நடக்க, நம்ம மாம்ச பிரகாரமாய் வாழாதபடி பரிசுத்த ஆவியின்படி வாழ வேண்டும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு வழியாக இருக்கிறார். அவரே நமக்கு ஜீவனாக இருக்கிறார். அவரே நமக்கு தலையாக இருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவே சரீரத்தின் தலை. நீங்கள் தனித்தனி அவயங்களாக இருக்கிறீர்கள். அப்ப இப்ப நம்ம தனித்தனியா இருக்கிறோம். இப்ப இந்த சபைக்கு நம்ம ஒரு 50 பேரோ 100 பேரோ வர்றோன்னா இந்த 100 பேரும் 100 சரீரம். ஆனால் இந்த 100 சரீரமும் ஒரே சரீரத்திற்குள்ளாக போகிறது. யாருக்குள்ள? தேவனுக்குள்ளாக போகிறது. அப்ப 100 பேரும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அப்ப ஒவ்வொருவருடைய கைகளும் பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் பரிசுத்தம். ஒவ்வொருவருடைய கால்களும் கைகளும் நடக்கைகள் பேச்சுக்கள் செய்கைகள் சகலமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதனாலதான் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப நான் பரிசுத்தமா இருந்தா நான் தேவனை தரிசிப்பேன், நீங்க தரிசிக்க முடியாது. அதே மாதிரி நீங்க பரிசுத்தமா இருந்து நான் அசுத்தமா இருந்தால் நீங்க தான் பார்க்க முடியும், நான் பார்க்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்களும் நம்ம எல்லோரும் நீதியின் அவயங்களாக பரிசுத்த அவயங்களாக தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அப்ப நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்தம் அடைய வேண்டும். இல்ல எங்க அம்மா சர்ச்சுக்கு போவாங்க, இல்ல என் புருஷன் போய் ஜெபிப்பார், அல்லது என் மனைவி ஜெபிப்பாங்க, எனக்கு பிரச்சனை வராது. அப்படி அல்ல. அவங்களுக்கு அவங்க காப்பாத்திக்குவாங்க. உங்களுக்கு நீங்க தான் காப்பாத்திக்கணும். இப்ப நீங்க ஒரு குடும்பம் போய் தண்ணியில விழுகுதுன்னு வைங்க, ஒரு கார்ல போய் ஒரு தண்ணியில கடலுக்குள்ள விழுந்தா நீச்சல் தெரிஞ்சவன் எந்திரிச்சு வந்துருவான். நீச்சல் தெரியாதவங்க என்ன ஆயிடுவாங்க? முழுகி இறந்துருவாங்க. அவ்வளவுதான். அதை போலத்தான் இந்த உலகம் என்கிறது ஒரு கடல். இந்த உலகத்தின் கடல்ல நீங்க தப்பிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு என்ன அறிந்திருக்க வேண்டும்?
நீங்க நீச்சல் கற்றுக்கொள்ள வேண்டும். எது சத்திய வழியோ, எது நல்லதோ அதிலே நீங்கள் நீந்தி கடந்து வர வேண்டும். ஆமென். அப்ப தேவனைக்காக நாம் சத்தியத்திலே நடக்க, பரிசுத்தத்திலே இருக்க, தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளா, தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கத்தக்கதாக தேவன் நம்ம மேல் இரக்கம் பாராட்டுவோம். கேட்ட செய்திக்காய் நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். அதற்கு முன்பாக ஒரு பாடல் பாடி நாம் காணிக்கை எடுக்கலாம். நாம் ஒரு பாடலை பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, என் நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவனை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவனை தொழுதேற்று, என் நாள்வர் அன்புவை தாதரித்த உன் ஆண்டவனை தொழுதேற்று. தினம் தினம் உலகில் நீ செய் பலவான வினை செய் பொருளும் பொறுத்தருளும். தினம் தினம் உலகில் நீ செய் பலவான வினை பொறுத்தருளும் மேலான. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, என் நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே, இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஊற்றுணக்கிறங்கி உரிமை பாராட்டும், முற்றும் கிருபையினால் முடி சூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள்வர் அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆமாண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை முழுவதுமாய் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தலைகள், ஆண்டவரே நீரே தலைவராய் இருந்து எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை, நல்ல சிந்தனைகளை, நல்ல எண்ணங்களை, நல்ல வழிகளை எங்களுக்கு காட்டுகிறவராய் இருக்கிறீர். எங்கள் கண்கள் உம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறதப்பா. எங்கள் காதுகள் உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்க நீர் திறந்தீரப்பா. உங்கள் காதுகள் கேட்பதால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீர்கள். ஆண்டவரே, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லீரப்பா. எங்கள் காதுகள் உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய சத்தியத்தின் விடன தேவ கிருபை தொடர்ந்து எங்கள் நாவுகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாவிலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை சொல்ல, உம்மை துதிக்க, எங்கள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்த தேவ இரக்கம் தான். அதுபோல எங்களுடைய இருதயத்திலே ஆண்டவரே பரிசுத்த இருதயத்தை தார். எல்லா கேடான திருக்கான இருதயத்தை எடுத்து போட்டு தசையான இருதயத்தை தருவேன் என்று சொன்னீரப்பா. நீரே சுத்த இருதயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறேன். எங்களுக்குள்ளாக இருக்கிற எங்கள் கைகளை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பும். இந்த கைகளை பரிசுத்தமுள்ள கைகளாய் நீர் மாற்றும். ஆண்டவரே, எங்களுடைய வயிறுகள் ஒரு பரிசுத்தமுள்ள வயிறுகளாக நீர் மாற்றும். அது தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரே, அந்த வார்த்தையை நான் புசித்தேன், அது என் வாய்க்கு இனிப்பும் என் வயிற்றை அது நிரப்பினதுமாக இருக்கிறது என்று சொல்லத்தக்கது. ஆண்டவரே, எங்களுடைய வாய்கள் உம்முடைய நன்மையால் நிரப்பும். ஆண்டவர், எங்கள் வயிறுகள் அந்த நன்மையால் நிரம்பட்டும். உலக வார்த்தைகளினால, உலக காரியத்திலோ, உலக ஆண்டவரே இச்சைகளிலோ நிரம்பாதபடி தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்பும் கர்த்தாவே. அது போல ஆண்டவரே, எங்கள் கால்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் முழங்கால்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய ஆண்டவரே சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடைய வல்லமை, தேவ பலன், தேவ கிருபை
தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. எங்களுடைய ஆவி, ஆத்தும, சரீரம் முழுவதுமாய் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டதா தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள சபையம். ஆண்டவரே, எப்படி அன்றைக்கு நோவா அந்த பேழைக்குள்ளாய் சென்றபொழுது அந்த பேழையை நீர் காப்பாற்றினீரோ, அது போல கிறிஸ்து என்கிற பேழைக்குள்ளாக நாங்களும் பரிசுத்தத்தோடு வர வேண்டும். அதுவே பிரியமுள்ள ஆராதனை, தேவனுக்கு உகந்த ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்டதான ஒரு பிரியமுள்ள ஆராதனையை, பரிசுத்தமுள்ள ஆராதனையை, தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜீவியத்தை எங்களுக்கு தான். எங்களுக்குள்ளாக இருக்கிற சகல எண்ணங்கள், என் நினைவுகள் உனக்கு பிரியமாயிரும். ஆண்டவரே, நீர் எங்களை எச்சரிக்கிறீரப்பா. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொல். ஆண்டவரே, உம்முடைய வழிகளை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபையை தாரும். உம்முடைய நினைவுகள் என்ன என்று அறிந்து கொள்ள உம்முடைய நினைவுகளை எங்களுக்கு தாரும் அப்பா. ஆண்டவரே, கிறிஸ்துவின் சிந்தையை உங்களை நிலைத்திருக்க கடவுது என்று சொன்னவண்ணமா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளதிருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்னவண்ணம் புது சிருஷ்டியாய் நீர் மாற்றுமானோம். உடைய வார்த்தையின் மூலமாக எங்களை போஷிக்க பண்ணி நாங்கள் ஆவிக்குரிய உணவை எடுத்துக்கொள்ள, ஆவிக்குரிய மன்னாவாகிய தேவ வசனத்தை நாங்கள் புசிக்கத்தக்கதாக தேவ பலனை தார். பரிசுத்தத்தோடு நாங்கள் கலந்து கொள்ள தேவன் பரிசுத்தத்தை தார். பயத்தோடு கலந்து கொள்ள பயத்தின் ஆவியை தார். ஆண்டவரே, இயேசுவே உம்முடைய இரத்தத்திலே கழுவப்பட்டோம் என்று சொல்லத்தக்கதா, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்திலே கழுவப்பட்டவர்களாக, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக ஜீவிக்க, தொடர்ந்து வார்த்தையின்படி ஜீவிக்க, சுகத்தை, பலத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, நீர் கொடுக்கப்பட்ட எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆயுசு நாட்களில் நாங்கள் உமக்கென்று பரிசுத்தத்தோடு, உம்முடைய வருகையிலே பரிசுத்தத்தோடு காணப்பட தேவ இறக்க உம்முடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு தர வேண்டுமா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தோடையாக்கி மீண்டும் மீண்டும் சதா காலங்களும் மனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். துதி கனமகிமையோமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையோம, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், மிக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையோமக்கே, ஓ எல்லாமும், ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையோம, நீரே ராஜாவே. அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஒருவரும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக, எங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற புதன்கிழமை மாலை நாம் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Praise Lord.